வணக்கம் மக்களே. நடிகர் சத்யராஜை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 80, 90களில் தமிழ் சினிமாவில் ஜனரஞ்சக நாயகனாக தனது தனித்துவமான நடிப்பால் எக்கச்சக்கமான ரசிகர்களை கவர்ந்து பிரபல நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் சத்யராஜ். தமிழ் சினிமாவின் வில்லனாக அறிமுகமான நடிகர் சத்யராஜ் தனது ஆரம்ப காலகட்டங்களில் படங்களில் வில்லனாக மட்டுமே நடித்து வந்தார். ஆனால் பாரதி ராஜாவின் கடலோர கவிதைகள் அவரின் வில்லன் பிம்பத்தை மாற்றி அமைச்சிச்சுனே சொல்லலாம். கடலோர கவிதைகள் படத்தில் கதாநாயகனாக தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் நடிகர் சத்யராஜ். அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வரவே தன்னோட அசாத்திய நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பார். இதைத் தொடர்ந்து வால்டர் வெற்றிவேல், மிஸ்டர் பாரத், நண்பன், ரிக்ஷா மாமா, பாகுபலின்னு சத்யராஜ் நடிப்பில் மக்களை வியக்க வைக்கும் படங்கள் வந்துச்சுன்னே சொல்லலாம். தகிடு தகிடு என்றாலே 90s கிட்டு உடனே சொல்லும் பேர் சத்யராஜ் தான். இப்படி பல கவுண்டருக்கும் ரைமிங் டயலாக்கும் சொந்தக்காரர் தான் நடிகர் சத்யராஜ். தீவிர பெரியார் தொண்டரான சத்யராஜ் பெரியாரின் சித்தாந்தத்தையும் கொள்கைகளையும் திரையில கிடைச்ச இடத்துல சொல்வது மட்டுமின்றி தன்னோட வாழ்க்கையிலும் பின்பற்ற தொடங்கியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய், சூர்யா, அஜித் என இளம் நடிகர்கள் நடிக்க தொடங்கிய பின் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக நடிக்கிறத கைவிட்டுட்டு குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கிட்டாங்க. இன்று 2K கிட்ஸின் ஃபேவரட் கட்டப்பாவாக வலம் வருகிறார் நடிகர் சத்யராஜ். தன்னோட நடிப்பில் நக்கல், நையாண்டி, கோயம்புத்தூர் குசும்புன்னு தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் நடிகர் சத்யராஜ். வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரம், தயாரிப்பாளர் என ஆல்ரவுண்டராகவும் இருந்து வருகிறார். இன்றும் பல படங்களில் பிஸியாக நடித்து வரும் நடிகர் சத்யராஜ் தற்போது மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் இணைந்து நடிக்கப் போகும் படம் கூலி. இந்த நிலையில் சத்யராஜ் தனது மனைவி மகேஸ்வரியுடன் திருமண நாளை கொண்டாடிய ஒரு அரிய புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு. அந்த புகைப்படத்தில் சத்யராஜ் மற்றும் அவரது மனைவியுடன் நடிகர் விஜயகாந்த் மற்றும் கமலஹாசன் போன்ற பிரபலங்களும் உடன் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.